வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை. முதலமைச்சர் நலமுடன் இருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. உடல்நிலை எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? பெரிய பிரச்சனை. தனக்கு தெரிந்தவரை முதலமைச்சருக்கு எந்தவிதமான சிகிச்சையும் நடைபெறவில்லை. முதலமைச்சரை சந்தித்த பிறகு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தகவல். வரும் 26ஆம் தேதி இரவு திருச்சியில் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார் எடப்பாடி பழனிசாமி. தமிழக பிரச்சினைகள் குறித்த மனுவை பிரதமரிடம் வழங்கி ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். கட்சியும் நான்தான், தலைவரும் நான்தான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிரடி. தனது பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என மீண்டும் திட்டவட்டம். பாமக தலைமை அலுவலகம் தைலாபுரம் தோட்டத்திற்கு மாற்றம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. அன்புமணி நடைபயணத்தில் பாமக கொடியை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் காவல்துறை டிஜிபியிடம் மனு. (2457) இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆணைகளை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கள்ளக்காதலுக்காக தனது 2 குழந்தைகளை கொலை செய்த வழக்கு. தாய் அபிராமி மற்றும் பிரியாணி மாஸ்டர் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் குற்றவாளி என காஞ்சிபுரம் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. பதவிக்காலம் நிறைவடைந்த தமிழக எம்பிக்களுக்கு மாநிலங்களவையில் பாராட்டு. இறுதி நாளில் திமுக எம்பிக்கள் அப்துல்லா, சண்முகம் உள்ளிட்ட எம்பிக்கள் உரை. பதவிக்காலத்தின் கடைசி நாளில் மாநிலங்களவையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உரை. நாடாளுமன்றத்தில் தமது செயல்பாடுகளை பட்டியலிட்ட அனைவருக்கும் நன்றி என கர்ஜனை. நாடாளுமன்ற வளாகத்தில் சோனியா தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். பஹல்காம் தாக்குதல், பீகார் வாக்காளர் பட்டியல் முறைகேடு உள்ளிட்ட குறித்து விவாதிக்க வலியுறுத்தி முழக்கம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் இன்றும் முடங்கியது நாடாளுமன்றம். மக்களவையை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைத்து சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவு. கொலை முயற்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கிய விவகாரம். கள்ளக்குறிச்சி முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. காங்கிரஸ் எம்பி ராபர்ட் புரூஸ் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறும் ராபர்ட் புரூஸ் தேர்தல் வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை. கம்போடியா தாய்லாந்து எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்கள் கடும் மோதல்.
துப்பாக்கி மற்றும் ராக்கெட் லாஞ்சர்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம். ரஷ்யாவில் இருந்த 50 பயணிகளுடன் சென்ற AN-24 விமானம் டின்டா நகரம் அருகே மாயம். கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் விமானத்தை தேடும் பணிகள் தீவிரம். தொழிலதிபர் அனில் அம்பானி வீட்டில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. டெல்லி, மும்பையில் அனில் அம்பானிக்கு சொந்தமான 50க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாரிகள் ரெய்ட். மும்பையில் 2006 நடந்த ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் 12 பேர் விடுதலைக்கு தடை. கடந்த வாரம் மும்பை உயர்நீதிமன்றம் விடுவித்ததை எதிர்த்து மகாராஷ்டிரா அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்க டெல்லி சென்றார் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன். இந்தியனாக தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையையும் மரியாதையும் செய்வேன் என விமான நிலையத்தில் பேட்டி. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை போல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2025ஆம் ஆண்டிற்கான மருத்துவ கவுன்சில் விருதுகள் வழங்கும் விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே 2 லட்சம் ரூபாய் பணத்துக்காக பள்ளி மாணவர் கடத்தல். பொதுமக்கள் சுற்றி வளைத்த நிலையில் 5 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே ஹவாலா பணம் பரிமாற்றத்தில் ஈடுபட்ட மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் உட்பட 5 பேர் கைது. 3.80 கோடியை பறிமுதல் செய்து வருமான வரித்துறையினர் தீவிர விசாரணை. ஆடி அமாவாசையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்கள் மற்றும் நீர்நிலைகளில் குவிந்த பொதுமக்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கடலில் புனித நீராடி சிறப்பு வழிபாடு. ஆடி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரியில் குவிந்த பக்தர்கள். தாணிப்பாறை அடிவார பகுதி மற்றும் மலைப்பகுதியில் 2000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு. ஆடி அமாவாசையொட்டி கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். கடலில் நீராடியும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தும் வழிபாடு. திருப்பாலைக்குடி பாகம்பிரியாளம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக நடந்து சென்றவர்கள் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்து. ராமநாதபுரத்தை சேர்ந்த 2 பெண்கள் உயிரிழப்பு, பலர் படுகாயம். குளித்தலை அருகே டாடா எஸ் வாகனம் சாலை ஓரம் மரத்தின் மீது மோதி கவிழ்ந்து விபத்து. 2 பேர் உயிரிழப்பு, படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. கன்னியாகுமரி அருகே +1 மாணவி தூக்கிட்டு தற்கொலை. செல்போன் அதிக நேரம் பார்த்ததை சகோதரர் கண்டித்ததால் விபரீத முடிவு. உதகையில் பைன்மரக்காடுகள், 8th மைல் ட்ரீ பார்க் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடல். தொடர் மழையையொட்டி வனத்துறை நடவடிக்கை. இரண்டு நாட்கள் பயணமாக இங்கிலாந்து சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மரை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இங்கிலாந்தில் வர்த்தகம் அபரிதி வளர்ச்சி பெறும் என்றும் அந்நாட்டு பிரதமர் ஸ்டார்மர் நம்பிக்கை.
காசாவில் நிரந்தர போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டியது அவசியம். தற்காலிக போர் நிறுத்தம் போதுமானது அல்ல என்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா திட்டவட்டம். ஜார்ஜியாவில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி. சீன வீராங்கனை ஜோங்கியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக். தமிழகத்தில் சென்னை உட்பட 21 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.